Sambar. No comments. Just சூப்பரான ஒரு சாம்பார். வெஜிடபிள் சாம்பார். தேவையான பொருட்கள்: கருவேப்பிள்ளை, சிறுஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கடுகு, மசூர் தால், மலாவி தால், சின்ன பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம். எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கேரட், ரடிஷ், கத்திரிக்காய், தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு பாய்க்கிறேன். புளி, பெருங்காயம், நெய், மல்லி இலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் சாம்பார் பொடி. சாம்பார் மிக்ஸ், அதாவது சாம்பார் பொடி நீங்கள் கடையிலே வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் சொந்தமாக கூட செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் சிறுஞ்சீரகம், மெழுகு, மல்லி, அப்புறம் நீங்கள் தூரம் பருப்பு இல்லாட்டி இந்த மாதிரி மலாவி பருப்பு நீங்கள் பாய்க்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள். இது நீங்கள் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணால் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு சாம்பார் மிக்ஸும் ரெடி. இதுவும் நீங்கள் பாய்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற சாம்பாருக்கு 2 விதமான பருப்பு நம்ம பாய்க்கிறோம். அதாவது மலாவி பருப்பு மற்றும் மைசூர் பருப்பு. இந்த 2 காம்பினேஷன் பாய்ச்சா நம்ம சாம்பார் நல்லா திக்காக கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அது பிறகு ஒரு சட்டியில் 2 கப் தண்ணியை ஊற்றி அந்த ஊற வச்ச பருப்பு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷனில் சாம்பார் செய்கிறதுனா நம்ம சாம்பார் நல்லா திக்காக, டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலி ஆஸ்திரேலியா பருப்பு பாய்ப்போம்ல, ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வே. இது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள், உப்பு, கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ண விடுங்க. அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா, சாஃப்டாக ஆயிடுச்சுன்னா இது ரெடி. அதுக்கு வெயிட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வெட்டிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் கலர் மாறாது. அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு வெட்டுவோம். இதுக்கு நான் 1 கேரட் பாய்க்கிறோம். பாதி முள்ளங்கி நாங்கள் பாய்க்கிறோம். தக்காளி, அந்த காம்பு பகுதி நீங்கள் வெட்டிட்டு 2ஆக வெட்டிடுங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு இதுவும் நல்லா பொடிசாக வெட்டிடுங்க. முக்கியமான டிப், நம்மளோட முள்ளங்கி கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ரா ஸ்மெல் போயிடும். இது ஸ்டெப் நீங்கள் செய்யலைன்னா உங்கள் முள்ளங்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்காது, சாம்பாருக்கும் இன்னும் வாசமாக இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் செஞ்சிங்கன்னா. அதே மாதிரி நம்ம கத்திரிக்காயும் கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முள்ளங்கியும் கத்திரிக்காய் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல், அப்புறம் ஒரு ரா டேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் சாம்பார் இன்னும் ருசியாக, இன்னும் நல்லா மணமாக இருக்கும். ஓகே, நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாகிடுச்சு. நம்ம மைசூர் தால் பாய்க்கிறதுனால நல்லா திக்கான சாம்பார் கிடைக்குது. இந்த பாருங்கள், அதில் 2 கப்ஸ் தண்ணி நீங்கள் விட்டுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற காய்கறிகள் நீங்கள் ஆட் பண்ணலாம். நார்மலி எல்லோரும் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணிட்டு போடுவீங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக, இன்னும் நியூட்ரிஷியஸாக இருக்கும். அதில் சாம்பார் பவுடரும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது பாயில் பண்ணுற வரைக்கும் இன்னொரு பாட்டில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் சிறுஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிள்ளை மற்றும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதை தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கடைசி ஸ்டெப் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுதான் சாம்பாருடைய ட்ரேட்மார்க் ஃப்ளேவர். அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யோட அந்த தாளிப்பெல்லாம் சாம்பாருக்குள்ளே ஊற்றிடுங்க.
இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes பாயில் பண்ணி விடுங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து ஊற்றிடுங்க. இது ஒரு 1/2 கப் புளி தண்ணி இருக்குது. நல்லா பாயில் பண்ண பிறகு கடைசியாக நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டான பிறகு நீங்கள் கார்னிஷ் பண்ணிடலாம். அதில் வந்து மல்லி இலை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை நீங்கள் போடலாம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம திக்கான சுவையான சாம்பார் ரெடி.